கடையநல்லூர் ஜாயின்ட் சாரீஸ் பார்த்துட்ருக்குது. அழகான காப்பர் ஃபேன்சி சாரீ தான் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து வீடியோவுக்கு எப்போவுமே நமக்கு கொஞ்சம் பளபளன்னு காட்டும். இது நேர்லையும் நல்லா பளபளன்னு தான் இருக்குது. ஆனால் வீடியோவுக்கு கொஞ்சம் கூடுதலாக காட்டும். உடனே அதே பளபளப்பில் வந்து நான் வீட்டில் வந்தப்போ எனக்கு அதே மாதிரி வேணும் எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு சேரீயோட விலை வந்து 270 ரூபா மட்டும்தான். ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணியே கொடுத்துருவோம். தையலுக்கு எந்த காசும் கிடையாது, ஃப்ரீ தான். கொரியர் சார்ஜ் மட்டும் 2 சேரீக்கு உங்களுக்கு 40 ரூபா, சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் உங்களுக்கு 40 ரூபா தான். 3 சேரீ எடுத்திங்கன்னா 60 ரூபா, 5 சேரீ எடுத்திங்கன்னா 100 ரூபா கொரியர் சார்ஜ் வரும். இது அழகான ஒரு லைட் க்ரீனு சாண்டல் எல்லாமே நல்லா அழகாக மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. சேரீயோட லென்த்து வந்து 5.5 மீட்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 5.5 மீட்டர்லேருந்து 6.5 மீட்ரு 7.5 மீட்ரு வரைக்கும் ஜாயின்ட் சாரியில் கிடைக்கும். மினிமம் 5.5லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதில் சேரீ வந்து 5 மீட்ரு இருக்க சேரீ ஃபுல்லாகவே 200 தான் கொடுப்பேன். சேரீ வேணுங்கவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஜிபே பண்ணிட்டீங்கன்னா எஸ்டி கொரியரில் போட்டு விட்டுருவேன். 2 சேரீக்கு வந்து கொரியர் சார்ஜ் வந்து உங்களுக்கு 40 ரூபா வரும். 3 சேரீ எடுத்திங்கன்னா 60 ரூபா, 5 சேரீ எடுத்திங்கன்னா கொரியர் சார்ஜ் 100 ரூபா வரும். நீங்கள் சிங்கிள் சேரீ எடுக்கனாலும் எடுத்துக்கோங்க. மினிமம் கொரியர் சார்ஜ் வந்து உங்களுக்கு அது 40 ரூபா வரும் உங்களுக்கு. இது நல்ல அழகான ஒரு ஸ்கை ப்ளூ கலரு, அப்புறம் ஒரு லைட் வான கலர் மாதிரி உள்ளது. ப்ளவுஸ் வந்து ரன்னிங்கில் இருக்குது. இது நல்ல ஒரு அழகான பிங்க் கலரில் சாண்டல் கலந்துருக்கு. அதில் உள்ள வந்து ரெட் கலர் பூ மாதிரி, ஒரு மெரூன் கலர் பூ மாதிரியான ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. இதுதான் ப்ளவுஸ். அதுக்கு ப்ளவுஸு உள்ளே விரித்து பார்க்க டிசைன் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு சாரீக்கும் ஒவ்வொரு மாதிரி அழகாக இருக்கும். இது நல்ல ஒரு பாக்ஸ் ஐட்டம் தான். இதோட ஃபுல் சாரீ நான் கடையில் போய் பார்த்ததில் ஸ்டோன் கீழே வச்சுருக்காங்க. ஸ்டோன் வச்சு 1050 ரூபா விலை. அதுக்கப்புறம் ஸ்டோன் இல்லாமல் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டிருக்காங்க, 850 ரூபா. கம்மியான ஸ்டோனுக்கு ஃபுல் சேரீயோட விலையே சொல்லுவேன். இது அழகான ஒரு பிளாக்கு, பிங்க்கு, க்ரீன் கலந்துருக்கும். இதில் வந்து அந்த ஒவ்வொரு சேரீலையும் ஒவ்வொரு கலர்ஸ் வந்து கலந்த மாதிரி நல்லா மல்டி கலராகவே கொடுத்துருக்காங்க. அழகான ஒரு பிங்க் கலர் பூ தான் இது. இது நல்ல ஒரு அழகான ஆஷ் கலரில் டார்க் ஆஷ் கலரும் லைட்டு சிமெண்ட் கலரும் கலந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கலரு. எல்லோவும் ஒரு லைட்டு ஒரு தீ கலர் மாதிரியான ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் வந்து போட்டிருக்காங்க. இது இலை, அந்த ஹார்ட் மாதிரி இலை இருக்கும்ல, அந்த டிசைனில் போட்டிருக்காங்க. அந்த ரவுண்ட் அந்த செல்ஃப் டிசைன் தான் வித்தியாசப்படும். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த செல்ஃப் டிசைன் வந்து நல்லா வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து பிளெயின் கலர் ப்ளவுஸ் போட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஷைனிங் கிளாத்லேயே இருக்கும் அந்த பிளெயின் ப்ளவுஸு. அந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு ஆஷ் கலரு, லைட் கலரு. இது ரொம்ப ஒரு ஆஷ் கலரும் ஒரு லைட் கலர் விரும்புகிறவங்களுக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிக்கும். ஒத்த இலை மட்டும் போட்டிருக்காங்க. அந்த ரவுண்டாக அந்த செல்ஃப் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. லைட் அந்த பிங்க் கலர் வந்து இதில் கலந்துருக்கு பாருங்கள். அந்த துணியோட மாற்றம் அப்படி நவடி மாற்றும் போது அந்த காப்பர் ஷேடு அப்படி கலந்து வருது பாருங்கள். இந்த சாரியில் வந்து ப்ளவுஸ் வந்து கிடையாது. இந்த சாரீ வந்து பச்சையும் லைட்டாக காட்டுது, அந்த சிமெண்ட் கலர் மாதிரியான ஒரு கலரும் காட்டுது. அதனால் கலர் வந்து கரெக்டான முறைக்கு இதில் சொல்ல முடியலை. இதில் வந்து ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு தனியாகவே இருக்குதுல. இதில் வந்து சிலதில் ப்ளவுஸ் இருக்குது, சிலதில் ரன்னிங்கில் ப்ளவுஸ் இல்லை. ஆனால் ப்ளவுஸ் இல்லாட்டாலுமே எந்த ப்ளவுஸ் போட்டு பிளெயின் ப்ளவுஸ் அந்த கரக்கட்டுக்கு ப்ளவுஸ் போட்டு கேட்டோன்னா அழகாக இருக்கும். இதில் நீங்கள் ப்ளவுஸ் எதிர்பார்த்து நல்ல சாரியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சாரிக்கு வைக்கக்கூடிய அந்த கீழே அந்த முந்தானைக்கு வைக்கக்கூடிய ஒரு டசல்ஸ் தொங்கும்ல நூல் மாதிரி, அந்த மாதிரி பீஸும் இருக்குது. அதை அடித்து கொடுக்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து 40 ரூபா சார்ஜ் பண்ணிக்கிடுவோம். இது அழகான ஒரு லைட்டு க்ரீனில் அந்த ஃப்ளவர் மாதிரியான கொடுத்துருக்காங்க. அது அழகாக பெயிண்டிங் டிசைன் மாதிரியே இருக்குது பாருங்கள். அதில் இந்த சாரியில் ப்ளவுஸ் இருக்குது தனியாக. இது நல்ல ஒரு அழகான பிங்க் கலரு, ரெட் கலரு. அது பூ வந்து மல்டி கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பூ வந்து ஒரு ஒயிட் லைன் கோடு வந்து அழகாக அதில் போகுது பாருங்கள். துணி மெட்டீரியல் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த சாரியில் ப்ளவுஸ் ரன்னிங்கில் இருக்குது. இது நல்ல ஒரு அழகான ஒரு டார்க் க்ரீனும் காப்பி ப்ரௌன் கலரு, அதுக்கப்புறம் ஒரு பிங்க் கலரு, உள்ள ஒரு சாண்டல் மாதிரியான ஒரு பிங்க் கலரில் வந்து ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து ஒத்த பூவாக கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸ் இதில் ரன்னிங்லேயே இருக்குது. முதல்ல வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ரொம்ப பளபளன்னு வந்து லைட்டுக்கு காட்டும். அப்புறம் நேரில் வரும்போது நார்மல் பளபளப்பு அதில் அழகாக இருக்கும்.
ஏன்னா நம்ம வாங்குறது வந்து மலிவான விலைக்கு தான் வாங்குதோம். 1000 ரூபா பீஸை 270 வாங்குதோம், 500 ரூபா பீஸை 250 ரூபாய்க்கு அப்படி கம்மி கம்மியாக தான் வாங்கிட்டு இருக்கோம். ஏன்னா அதில் காட்டுறது ஃபுல்லாகவே நல்ல ஒரு பிராண்டட் ஐட்டம். பாக்ஸ் saree தான் ஃபுல்லாகவே உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். இது நல்ல ஒரு காபி ப்ரௌனு, அதுக்கு பிறகு வந்து ஒரு ரெட் கலர் மாதிரியான ஒரு பிங்க் கலரு, எல்லாமே ஒரு கலந்த மாதிரி மிக்சட் கலர் மாதிரி இருக்குது. அழகாக இருக்குது saree. இதுவும் நல்ல ஒரு அழகான ஒரு க்ரீன் ஷேடு தான். க்ரீன் ஷேடில் அந்த இலை பேட்டர்ன் வந்து கலர் வந்து உங்களுக்கு மாறும். இது வந்து 3 இலை அப்படி மொத்தமாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி டிசைன் வரும். சில சேலையில் டிசைன் வந்து மாறுபடும். அதுக்கு தான் எல்லாத்தையுமே உங்களுக்கு உழைச்சி நான் அதை விரிச்சே நான் காட்டியிருந்தேன். ஒரு சேலையில் வேறு மாதிரி இருக்கும், ஒரு சேலையில் வேறு மாதிரி இருக்கும். டிசைன்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசப்படும். ஆனால் கலர் வந்து ஒன்று போல் உங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியும். ப்ளவுஸ் வந்து இதில் ரன்னிங்கில் இருக்குது. எப்போவுமே கெட்டி பார்க்காம கட்டிங் வந்து போட்டுறாதீங்க. saree வந்து வேஸ்ட்டாக போயிடும். நம்ம கெட்டி இடுப்பில் சொருவி ஃப்ளீட்டெல்லாம் வச்சு பார்த்த பிறகு தான் நம்ம வந்து இதை வந்து சேரீயை வந்து ப்ளவுஸு கட் பண்ணணும். பொசுக்குன்னு நம்ம வந்து சேலையை வந்து கட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா தையல் நமக்கு வெளியில் போயிடும். அதனால் நல்லா கெட்டி பார்த்துக்கிட்டு இந்த சேரீயை வந்து கழிச்சிருங்க. சட்டைக்குள்ளே சேரீயை கழிச்சிக்கிட்டு சொருவி பாருங்கள். இது வந்து சாண்டலில் வந்து பிளாக்கு அந்த ரெட்டு எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒரு பீஸ் தான் இருக்குது. ஏன்னா ஒரு பீஸ் எங்கள் அம்மா மடிச்சிட்டு இருக்கும்போது எடுத்துட்டாப்பில், அது எனக்கு பெருநாளைக்கு கிட்ட வேணுமா அப்படின்ட்டு. அதை மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணும்போதும் அது நீட்டாக அழகான உங்களுக்கு எது தேவையோ அந்த சேரீயை மட்டும் எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிவிட்டு காசு போட்டுருந்தீங்க, அட்ரஸ் எல்லாம் போட்டுருந்தீங்க. அதுக்கு பிறகு தேவையில்லாத சேரீகளை திருப்பி திருப்பி எனக்கு அனுப்பிட்டு அது இருக்கா இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொஸ்டின் வந்து கேட்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் எழுதி கீழே எனக்கு ஒரு ஃபார்வேர்டு நீங்கள் கொடுத்துருதிய சேரீயை. இப்போ நீங்கள் அதை கன்ஃபார்மும் பண்ணாத மாதிரி அப்படி விடும்போது எந்த சேரீன்னு எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். திருப்பி கேட்டாலும் ஆன்சர் கொடுக்கவும் மாட்டேங்கிங்க. அதனால் உங்களுக்கு வேணுங்க சேரீயை மட்டும் தயவு செய்து அந்த ஒரு பீஸ்னால் அந்த ஒரு பீஸ் மட்டும் எனக்கு ஆர்டர் கொடுங்க. திருப்பி 4 சேலையை அனுப்பிட்டு அது வேணுமா இது வேணுமான்னு கேட்டுட்டு கன்ஃபார்மே பண்ணாமல் காசை மட்டும் ஒரு சேரீக்கு போட்டு விட்டு போயிருந்தீங்க. 4 சேலையில் எந்த சேலைன்னு எங்களுக்கே தெரியாத அளவுக்கு நீங்கள் பண்ணாதீங்க. தயவு செய்து உங்களுக்கு எந்த சேரீ வேணுமோ அதை மட்டும் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி அனுப்புங்க. நாயை கொண்டு விட்டாங்களாம்ல, கோழியை ஃபுல்லாக கடிச்சு துண்டா போட்டு கோழியெல்லாம் துண்டை கடிச்சு போட்டுச்சு. இது ஒரு பிளாக்கு ஒரு காபி ப்ரௌன் பார்த்தோம்ல, அதே சேம் டிசைனில் இந்த மாதிரி இருக்குது. இதில் அந்த ஃப்ளவர் பேட்டர்னில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபுல்லாகவே நீங்கள் எப்படி டிசைன் இருக்குன்னு உள்ளே ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே முக்கால்வாசி சேலையில் ரன்னிங்லேயே ப்ளவுஸ் இருக்குது. இதில் வந்து ப்ளவுஸ் ரன்னிங்லேயே இருக்குது. இது நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலர் மாதிரியான ஒரு கலரு, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த மயில் கழுத்து கலரு, ஸ்கை ப்ளூ கலரு, அது எல்லாமே கலந்த மாதிரி தான் இருக்குது. 2 இலை அந்த டிசைனில் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் டிசைன் ஒரு பிளாக் ஏதோ ஒரு கலர் லேஸ் கலர் ஏதோ பார்த்தோம், அதே இதில் இந்த மாதிரி டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பீஸில் வந்து இப்போ கிட்டத்தட்ட இப்போ காட்டுறது வந்து உங்களுக்கு 50 பீஸ் 60 பீஸ் கிட்ட காட்டியிருக்கேன். இன்னும் ஒரு 100 பீஸ் கிட்ட இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு லாஸ்ட் வந்து நான் அந்த ஃபோட்டோஸ் மட்டும் நான் உங்களுக்கு அப்படி எடுத்து அந்த டிசைன் லைட்டாக மட்டும் காட்டுதேன். இது எல்லாமே நம்ம உழைச்சி காட்டினதுனால அதில் உள்ள மாதிரி டிசைன் மாதிரி தான் இருக்கும். அதில் உங்களுக்கு அந்த இப்படி வச்சு காட்டுற மாதிரி இப்போ நான் காட்டுதம்ல விரிக்காமல் அப்படி நீளமாக நான் வச்சு காட்டுதேன். உங்களுக்கு அதில் பிடிச்சாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் காட்டுற சாரீ ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் பண்ணி வீட்டுக்கு வந்துடும். வந்த பிறகு தான் உங்களுக்கு வீடியோவே நான் அப்லோட் பண்ணுவேன். இப்போ அடுத்து நம்ம காட்டுவோம்ல லாஸ்ட் வீடியோவில் ஒத்த பீஸாக காட்டிட்டு காட்டக்கூடிய பீஸ் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணாமல் தான் இருக்கும். அந்த ஸ்டிச்சிங் பண்ணாததில் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 2-3 நாள் லேட் ஆகும். அங்கே கொரியர் இங்கேருந்து நாங்கள் தைக்க கொடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் வாங்கி நாங்கள் வந்து சென்ட் பண்ண முடியும். அந்த பீஸ் மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் லேட்டாக ஆகும். ஏன்னா இது வந்து 1 நாள் 2 நாளையில் நம்ம கொரியர் நம்ம போட்டுடலாம். ஏன்னா ஒத்தையில் நான் மட்டும்தான் போடுதேன். விரிச்சு காட்டுறதுலேருந்து உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுலேருந்து கொரியர் போடுறதுலேருந்து எல்லாமே நான் மட்டும்தான் பார்க்குறதுனால உங்களுக்கு லேட் ஆகும் கொஞ்சம். ஒரு 2 நாள் 1 நாள் நீங்கள் மட்டும் பொறுத்துக்கோங்க. இது அழகான ஒரு டார்க் மயில் கழுத்து கலரு, ஒரு நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி டார்க்கு கலரு, நல்ல ஒரு உள்ள இலை வந்து நல்ல ஒரு இலை பேட்டர்னில் இந்த கிளிப்பச்சை அந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நல்ல ஒரு டார்க் ஆஸ் கலரும் பிளாக்கும் கலந்த மாதிரி இருக்குது. ஒரே ஒரு இலை மட்டும் டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டார் பூ மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த உள்ள பேட்டர்னே நல்ல வித்தியாசமாக இருக்கும். கெட்டுனா எல்லா சேலையுமே நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம டிரான்ஸ்பரண்டாக ரொம்ப வெளியவும் தெரிய மாட்டாங்க. ரன்னிங்லேயே தான் இருக்குது ப்ளவுஸு.
அந்த மாதிரி வரும். இது வந்து நல்ல ஒரு ரெட் கலர் பார்த்தோம்ல, அந்த மாதிரியான ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் மாதிரி போட்டிருக்காங்க. இது வித்தியாசமாக அந்த ஒத்தப்பூ இலை மாதிரி இருக்குது. இலையில் அந்த மை கலரில் உள்ளே கொடுத்துருக்காங்க. மை கலரில் உள்ளே வந்து ஸ்கை ப்ளூ கலரு, ராமர் க்ரீனு ரெண்டையும் நல்லா கலந்து கொடுத்துருக்காங்க. இந்த லைட் கலரு டார்க் கலர் விரும்புகிறவங்களுக்கு இந்த சாரீ வந்து ரொம்ப பிடிக்கும். இது ஒரு நல்ல ஒரு டார்க் கெம்பு கலரு, மெரூன் கலர் மாதிரியான ஒரு கலரும் மேலே ஒரு மாதிரி லைட் கலர் கொடுத்துருக்காங்க. அது சாண்டலும் இல்லாமல் பிங்க்கும் இல்லாமல் ஒரு மிக்ஸ் பண்ணி அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதோட டிசைன் பாருங்கள், அது வேறு மாதிரி இருக்கும். இதோட ஃப்ளவருமே வேறு டிசைனில் கொடுத்துருக்காங்க. அந்த ஜாடியில் வச்ச பூ மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து இந்த இலையும் அந்த பூக்குள்ள டிசைனும், இந்த உள்ளே வந்து ஹார்ட் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஒரு மாதிரி மை கலரும் லைட்டு இந்த ஸ்கை ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலரும் கலந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இல்லை எல்லோ ஷேடு, அந்த சென்டரில் வந்து எல்லோ ஷேடு வந்து வரும். இந்த சேரீ ஃபுல்லாகவே நல்லா சூப்பராக இருக்குது. அது மாதிரி இந்த சேரீகள், இந்த ஃபேன்சி சேரீ ஐட்டத்தில் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து முந்தான வரவே செய்யாது. இதெல்லாம் நல்ல ஒரு கத்தரிப்பு கலரும் லேவண்டர் கலரும், இதில் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது. இதில் வந்து நல்லா டார்க் கலரும் லைட் கலரும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன டேமேஜ் இருக்குது. அதில் கரெக்டுக்கிட்ட இதுலேயே லைட்டாக ஒரு டேமேஜ் இருக்குது. அதில் லேசாக இளப்பாரி விட்டுருக்கோம். இதோட விலை வந்து 250 ரூபா, ஏன்னா டேமேஜ் இருக்கிறதுனால. இது நல்லா இருக்குது. அந்த கலரில் டார்க்கும் லைட்டும் கலந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு சாண்டல் கலர், லைட் கலர் விரும்புகிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அந்த பிங்க்கும் அந்த சாண்டலும் மிக்ஸ் பண்ணி ஒரு காப்பர் கலரை மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது சேரீ. நல்ல அழகாக இருக்குது. இதில் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்டாக ஒரு ப்ளவுஸ் மட்டும் போட்டு இந்த லைட் கலர் கேட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த பூ கலருக்குள்ளே அந்த இது போட்டாலே அவ்வளோ அழகாக இருக்கும். ரன்னிங்லேயும் இதில் ப்ளவுஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு. இது ஒரு மாதிரியான அந்த நவாப்பழ கலர் இல்லை, அந்த ரெட் கலரும் இல்லாத ஒரு கலர், ஒரு வித்தியாசமாக இருக்குது இந்த கலரு. காப்பி ப்ரௌன் தெரியல, ஆனால் கலர் வந்து அந்த அளவுக்கு நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியலை, அந்த அளவுக்கு தான் இருக்குது. இது வந்து 2 டிசைனில் கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் டிசைனும் பக்கத்தில் ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரியான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்ல ஒரு லைட் கலர் தான், பாசி க்ரீன் மாதிரியான ஒரு கலர் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இதுலேயும் பாருங்கள், அந்த செல்ஃப் டிசைன் எல்லாம் ரவுண்டாக அழகாக கொடுத்துருக்காங்க. கட்டை மாதிரி இருக்குது, இப்படி சதுர கட்டை மாதிரி வந்து மேலே ஒரு ஃப்ளவரில் வந்து ஒரு ஜாடியில் வச்ச மாதிரி ஒரு பூ மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. உள்ளே நல்ல உங்களுக்கு அந்த வெளிநாட்டு சாரீ மாதிரி நல்ல ஒரு லைன் கோடு இருக்கும். அதில் மெட்டீரியல் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. இது நல்ல ஒரு அழகான ஒரு பிங்க் கலர், பிங்க்கும் அந்த க்ரீனு லைட்டு க்ரீனில் அந்த பூ வந்து அப்படி கலந்து விட்ருக்காங்க. அந்த டிசைன் மாதிரி அந்த உள்ளே வந்து செல்ஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதில் இது நல்ல லைட்டும் டார்க்கும் கலர், லைட் கலர் பிடிக்கிறவங்களுக்கு இந்த கலர் வந்து பிடிக்கும். இது வந்து கீழே வந்து நவாப்பழ கலர் பார்ட்ரு, மேலே வந்து அந்த மெரூன் கலரு, அந்த உள்ளே வந்து நவாப்பழ கலர்லேயே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு தனியாகவே வச்சுருக்காங்க. அந்த காப்பி ப்ரௌனு எல்லாமே நல்ல ஒரு மல்டி கலராக மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் இந்த 2 இலையாக கொடுத்துருக்காங்க. பீஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபுல்லாகவே உழைச்சி விரிச்சே காட்டியாச்சு. இது நல்ல ஒரு அழகான ஒரு பிங்க் கலரு, ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் பூவு, ஒரு ரோஸ் கலர் டார்க் ரோஸில் ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. அது 2 பூ மாதிரி தான் இருக்குது. இப்போ வர அந்த டிசைன் வந்து உங்களுக்கு மாறுது பார்த்தீங்களா, அந்த பூவோட ஃப்ளவர் பேட்டர்னு டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் மாறும். ஏன்னா இந்த சேரீலே வந்து நம்ம குறைய கொண்டு வந்தால் பற்ற மாட்டாங்க, அதனால் உங்களுக்கு நிறையவே கொண்டு வந்தாச்சு. நிறைய கலர்ஸு, நிறையா டிசைன்ஸும் கொண்டு வந்தாச்சு. இதில் வந்து லாஸ்ட் மட்டும் அந்த ஃபோட்டோ மட்டும் உங்களுக்கு ஆட் பண்ணி விட்டுருந்தேன். அதில் லாஸ்ட் வந்து கெட்டாக இருக்கிறத மட்டும் உங்களுக்கு ஆட் பண்ணி விட்டுட்டோம்னா, நீங்கள் அதில் கூட உங்களுக்கு எந்த பீஸ்லாம் முடிஞ்சாலும் நீங்கள் அந்த சைடில் போய் லாஸ்ட் பீஸில் கூட போய் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறலாம். அதில் இது நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலரு, அதாவது வந்து ஃபுல்லாகவே தைக்காத பீஸுன்னு அது எல்லாம் அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஓகே சொன்ன பிறகு தான் உங்களுக்கு லென்த்து செக் பண்ணி டேமேஜ் இருக்கான்னு அதுக்கு பிறகு தான் நம்ம பார்க்கணும். இது நல்ல லைட் கலருக்கும் அந்த டார்க் கலருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது அந்த கலர்லாம். நல்ல ஒரு ராமர் க்ரீனும் அந்த நல்ல ஒரு டார்க் ஸ்கை ப்ளூ கலரும் அப்படி கலந்த மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது.
ஊடால அந்த ரோஸ் கலரில் அந்த கோடு எப்படி வந்துடுது அதில் காப்பர் கோடு. இது நல்லா உங்களுக்கு காப்பி ப்ரௌனில் அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து மாறிடுது. ரெண்டு பூ ஃப்ளவர் பேட்டர்ன் உள்ள மாதிரி இருக்குது. டிசைன்லாம் உள்ளே பார்த்துக்கோங்க. டார்க்கும் லைட்டும் கலந்த மாதிரி தான் இருக்கும். ப்ளவுஸ் வந்து ரன்னிங்லேயே இருக்குது. இந்த மாதிரி சேரீயில் வந்து 2 ஒட்டு வர்றது வந்து உங்களுக்கு இது 250 ரூபா வரும். தையல் வந்து வெளியில் போகிறது வந்து உங்களுக்கு 220 ரூபா தான் வரும். ஏன்னா தையல் வந்து வெளியில் தெரியுற மாதிரி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ராக்குக்கு மற்றதுக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். நல்ல ஒரு சாக்லேட் கலரு, லைட்டு சாண்டலு, அப்புறம் ஒரு பிங்க்கு, எப்போதும் போல் அந்த காப்பர் ஷேடுக்கான பிங்க்கு எல்லாமே கலந்த மாதிரியே இருக்குது. இது வந்து சேரீ வந்து ப்ளவுஸ் ரன்னிங்லேயே தான் இருக்கும். அதில் இந்த டிசைன் பாருங்கள், இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். லைட் ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. லைட் கலர் தான் இது வந்து. இது ஒரு நல்ல ஒரு லைட் க்ரீனும் அந்த சாண்டல் லைட் கோடு மாதிரி இருக்குது பாருங்கள். துணி எப்படி துள்ளுது பாருங்கள் போடும்போதே. மெட்டீரியல் வந்து நல்லா இருக்குது, அது நிமிர்ந்து நிற்காது. நல்லா ஸ்ட்ரெச்சர் நல்லா தெரியுத மாதிரி, ஃப்ளீட்டு வச்சாலும் நல்லா அழகாக அப்படி ஒன்று போல் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். இது ஒரு மாதிரி ஸ்கை ப்ளூ கலர்லேயே ஒரு மை கலரு எல்லாமே ஒரு கலந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட கலர்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதோட கலரு, இதோட டிசைன்ஸ் எல்லாமே வேறு. அது எல்லாமே நமக்கு வந்து லைன் கோடு கரெக்டாக வந்துடும். எல்லா சேரீலேயுமே லைன் கோடு இருக்குது. இதில் உங்களுக்கு 1.5 மீட்ரு அந்த உள்பிட்டு வர்றது மட்டும் உங்களுக்கு 2 ஜாயிண்டிங் வரும். அப்படி ஜாயிண்டிங் வர்ற சாரீஸ் மட்டும் உங்களுக்கு 250 ரூபா. ஆனால் வெளியில் வந்து தையெல்லாம் உங்களுக்கு வெளியே தெரியவே செய்யாது. இது டார்க் க்ரீனும் லைட்டு க்ரீனும் கலந்த கலரு. இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து மாறுது பாருங்கள். ப்ளவுஸ் வந்து அதில் வச்சுருக்காங்க. இதோட டிசைன் வந்து வேறு. முதல்ல பார்த்த டிசைனும் இந்த டிசைன் வந்து வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஊடால வந்து அந்த ஒரு மாதிரியான கோடாக கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பெரிய ஃப்ளவர், அந்த சூரியகாந்தி ஃப்ளவர் மாதிரி போட்டு ரூம் ஃப்ரெஷ்னர் அப்பப்போ மணத்துக்கிட்டே இருக்கலாம். இது மயில் கழுத்து கலரு, டார்க் ஒரு மை கலரு, அப்புறம் வந்து ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் ஒரு பிங்க்கில் கொடுத்துருக்காங்க. இந்த காம்பினேஷன் நல்லா சூப்பராக இருக்கும். இதுவும் நமக்கு வந்த உடனே இந்த பீஸ் எல்லாமே எனக்கு முடிஞ்சிடும். மயில் கழுத்து கலர், இந்த மை கலர் எத்தனை பீஸை கொண்டு வந்தாலும் ரொம்ப விரும்பி எடுப்பாங்க. இது நல்ல ஒரு அழகான ஒரு பிங்க் கலர், டார்க் பிங்க்கு, லைட்டு பிங்க்கு, அந்த 2 கலரில் தான் அதில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா கலர் ஆட் இல்லை, ஆனால் நல்லா இருக்குது. இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. அதில் மல்டி கலராகவும் கொடுத்துருக்காங்க, இது வந்து செல்ஃப் டிசைனாகவும் கொடுத்துருக்காங்க. அதில் இது ஒரு டார்க் க்ரீனு, ஒரு பிளாக்கு, அப்புறம் ஒரு காப்பி ப்ரௌனு. இதில் எல்லா கலரும் மிக்சடான மாதிரி இருக்குது. மல்டி கலர், அழகான ஒரு மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க. நல்லா அந்த ப்ளவுஸ் நீட்டாக போட்டு ஷைனிங் ப்ளவுஸ் போட்டு கெட்டுனா சூப்பராக இருக்கும். இந்த சாரீஸ் வந்து நல்லா அழகாக இருக்கும் கெட்டுனா. ஃப்ளீட்டுக்கு உங்களுக்கு நல்லா அழகாக நின்றுக்குறோம். இந்த மாதம் தச்சு கொடுத்தானா 10,000. இது நல்ல ஒரு ஆஸ் கலரு, ஒரு பிளாக் கலரு, உள்ளே வந்து ஒரு ஃப்ளவர், பெரிய ஃப்ளவர் பேட்டர்ன் போட்டிருக்காங்க. இது முதல்ல ஒரு க்ரீன் கலர் பார்த்தோம்ல, ஒரு செங்கல் கலரு க்ரீன் கலர்லாம் பார்த்து அந்த டிசைன் மாடலில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 2 ஒட்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு 250 ரூபா வரும். 2 ஒட்டுமே உங்களுக்கு உள் பக்கத்தில் தான் போகும், வெளியில் தெரியாது. நார்மல் சேரீ நம்ம கடையில் ஒரு 5.5 மீட்டர் எடுத்துகிட்டு இந்த ப்ளவுஸை நம்ம உள்ளே போட்டு தப்போம்ல, அதை மாதிரியான அந்த ஒட்டு வரும். அதுக்கப்புறம் நார்மலாக ஒன்று கொசத்தில் வந்து ஒரு ஒட்டு உள்ளே போயிடும். அந்த மாதிரி பீஸ் ஃபுல்லாகவே 250 ரூபா. இதில் எத்தனை பீஸ் வருதுங்கிறது தெரியல, தச்சு வரும்போது தான் நமக்கு வந்து தெரியும். எத்தனை பீஸ் வந்து மிஸ்டேக் பீஸாக இருக்குது, எத்தனை பீஸ் நார்மல் பீஸாக இருக்குன்னு அப்போ தான் நமக்கு தெரியும். இது அப்போல பார்த்தா அதே பீஸ் கலர் தான், ஆனால் ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு வந்து மாறுபடும். ஒரு பெரிய ஒரு ரவுண்ட் பேட்டர்னாக வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ரவுண்டில் வந்து அந்த பூ ஒத்த பூவாக கொடுத்து
இந்த பீஸில் வந்து நம்ம கெட்டினாலுமே தையல் வந்து வெளியில் வரும். நீங்கள் ஃப்ராக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரஃப் யூஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். இதோட விலை வந்து 200 ரூபா. இது நல்ல ஒரு டார்க்கு கீழே ஒரு காபி ப்ரௌன் மாதிரியான ஒரு டார்க்கு கலரும் ஒரு சாண்டலு. இதோட டிசைன் வந்து வித்தியாசமாக இருக்கும். அந்த அருவா மாதிரியான ஒரு நல்ல ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து நல்ல ஒரு பெரிய பூ, நல்ல சூரியகாந்தி பூ மாதிரி நல்ல பெரிய பூவாக கொடுத்துருக்காங்க அதில். இது நல்லா அதே பார்த்தன்ல அதே டிசைனில் இது அழகான ஒரு ஸ்கை ப்ளூ கலரு, அந்த மாதிரி பூ எல்லோவும் ரெட்டும் கலந்த மாதிரி ஒரு பூவு, அதில் ஒரு டார்க்கு மயில் கழுத்து கலரில் அந்த டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். உள்ளே இருக்க டிசைன் ஃபுல்லாகவே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அவளுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி பப்பா வருகானே அப்படி இருக்குமா? இவளுக்கும் கட்டுனா அவளுக்கும் கட்டு, இந்த படிப்பு கூட ரூபா காணாது. இந்த சேரீயில் தையல் வந்து வெளியில் வரும், அந்த ஃப்ளீட்டுக்கு வெளிப்பக்கமாக வந்துடும். காவிரியை கூட முடிக்க வைக்கணும், என்ன செய்யணும் முடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. இது ஒரு விதமான ஒரு டார்க் மெரூன் கலர், நல்லா டார்க் கலராக இருக்குது. லைட் கலரும் டார்க் கலரும் கலந்த மாதிரி இருக்குது. உள்ளே வந்து அந்த க்ரீன் கலரு அழகான ஒரு டிசைனில் உள்ளே கொடுத்துருக்காங்க. அந்த லைட்டும் டார்க்கும் கலந்து மிக்சட் பண்ணி தான் வருது. இதுலேயும் உள்ளே இருக்க டிசைன் பாருங்கள். இது நல்ல ஒரு பிளாக்கும் அந்த காபி ப்ரௌனும் கலந்த மாதிரி இருக்கும். ஃப்ளவர் வந்து பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. அடுத்த கலர்ஸ் வந்து நல்ல ஒரு ரெட் கலர் இல்லாத ஒரு பிங்க்கும் இல்லாத ஒரு கலர், பூவை வச்சு கணிச்சிக்கோங்க, ஈராயின் கலர் மாதிரி இருக்குது. அடுத்து இருக்குது நல்ல ஒரு டார்க் ஒரு க்ரீனு. இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம உரைச்சி பார்த்த சாரீஸ்லே. இப்போ இது வந்து வேறு கெட்டு, இப்போ உங்களுக்கு வந்து நான் 30 பீஸ் கிட்ட நான் காட்டிக்கிட்டு இருக்கேன். அதில் நல்ல எல்லோ ஷேடு, எல்லோ மஸ்டர்ட் கலர், சாண்டல் எல்லாமே அப்படி கலந்த மாதிரி இருக்கும். அந்த பூ கலரை வந்து கனெக்ட் பண்ணி ஃபோட்டோ எடுக்கும்போது இந்த சேர்த்தை எடுத்து அனுப்புங்க. இது நல்ல ஒரு ராமர் க்ரீனும் அந்த ப்ளூவும் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு கலரு. டார்க் மை ப்ளூ வந்து அந்த ஃப்ளவர் மாதிரி இலையில் கொடுத்துருக்காங்க அந்த இதில். இது ஒரு கருப்பு காப்பரு, அந்த 2 இலை வச்சுருக்காங்க அதில். பிளாக்கு எல்லாமே இப்படி மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. இது ஆல்ரெடி நம்ம இந்த சாரியோட டிசைன்லாம் அவங்க உள்ளே பார்த்துருக்கோம். அதில் இது ஒரு மாதிரியான அந்த செங்கல் கலரும் டார்க் கலரும் லைட் கலரும் கலந்த மாதிரியான கலரு. இது நல்லா ஸ்கை ப்ளூ கலரு, மை ப்ளூ கலரு, அந்த மல்டி கலர் பூவு அந்த டிசைனில் அது கொடுத்துருக்காங்க. இது செம பிளாக்கில் பிளாக்கு பிங்க்கு காபி ப்ரௌன் எல்லாம் மிக்சடு. இது மஸ்டர்ட் கலர், அப்புறம் எல்லோ லைட் கலர். இது நல்லா டார்க் கலரு. இதில் நாப்பழ கலர், இது எல்லாமே இந்த டிசைன் நம்ம பார்த்துருக்கோம். இது ஒரு மாதிரி ஈராயின் கலர் மாதிரியான ஒரு கலர். கீழே வந்து ஒரு டார்க் மெரூனில் வந்து ஒரு பார்டர் வந்து ஷேடு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து லைட் கலரு, மேலே சாண்டல் மாதிரியான லைட்டும் கீழே ஒரு டார்க் பார்டரும். இது நல்ல ஒரு க்ரீன் கலரு. க்ரீன் கலரில் அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் அதை பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான் இருக்கும் அதில். இது டார்க் ஒரு மாதிரி ப்ளூ, மயில் கழுத்து ப்ளூவு, அந்த பொன்வண்டு கலரு எல்லாம் அப்படி மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. இது லைட் ஷேடு தான், லைட் ஒரு சாண்டலு ஒரு பிங்க்கு. இந்த ஃப்ளவர் வந்து பார்த்து வச்சுக்கோம். அந்த டிசைனுக்கு வந்து ஃப்ளவர் தான் அதில் நமக்கு அடையாளமாக தெரியும். அதில் இந்த டிசைன் ஃபுல்லாகவே இந்த செல்ஃப் டிசைன் இதெல்லாம் அந்த கலர்ஸ் எல்லாமே வித்தியாசமாக கொடுத்தனால அந்த ஃப்ளவரை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இலை அந்த ஃப்ளவர் இதெல்லாம் மாற்றி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நல்ல லைட் கலரு, சாண்டல் மாதிரியான ஒரு லைட் கலரு, டார்க்கு 2 மல்டி கலராக தான் கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு க்ரீனில் ஃப்ளவர் பேட்டர்ன் இந்த மாதிரி இருக்கும். இது நல்லா காபி ப்ரௌனு காப்பரு, ஒரு 4 இலையில் வச்ச மாதிரி அந்த சாரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது லைட் ப்ளூ கலர், ப்ளூவும் கீழே நல்லா டார்க் மயில் கழுத்து கலர். இது அந்த காபி ப்ரௌனு அந்த காப்பர் ஷேடு, அந்த டிசைன் எல்லாம் அழகாக கொடுத்துருக்காங்க. அதுலேயும்
துணி அப்படியே தொடும்போதே துள்ளத்தான் செய்யுது. அப்படியே பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. மடிப்பெல்லாம் நல்லா நீட்டாக நல்லா நிற்கும். இது மாதிரி ரொம்பவும் டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த மாதிரி தெரியலை. நல்லா குவாலிட்டியாக நல்லா இருக்குது. சாரீஸ் வந்து சூப்பராக இருக்குது. நான் வீட்டில் வந்து எடுக்கிறவங்களுமே ரொம்ப விரும்பி எடுத்தாங்க அந்த சாரியை. எனது கெட்டிலே வந்து ஒரு 200 பீஸ் கிட்ட இதில் வந்துச்சு. தென்காசி டிஸ்ட்ரிக்ட் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. தாமிரபரணி தண்ணி டேங்குன்னு சொன்னால் அதுக்கு பக்கத்தில் தான் ஏற்றால தான் வீடு. இந்த மாமரத்து வீடு தான். அதை கனெக்ட் பண்ணி இங்கே வரும்போது ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க.